உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் 36வது அதிகாரமாக உள்ள மெய் உணர்தல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 359வது திருக்குறளை காணப்போகின்றோம். மெய் உணர்தல் என்பதற்கு உண்மையை அறிதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 359வது திருக்குறளுக்கு செல்வோம். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழிந்து சார்தரா சார்தரு நோய். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழிந்து சார்தரா சார்தரு நோய். இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். மெய்ப்பொருளை உணர்ந்து எப்பொருளின் மீதும் பற்றின்றி வாழ்ந்தால் பற்றினால் வரும் துன்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். மீண்டும் பொருள். மெய்ப்பொருளை உணர்ந்து எப்பொருளின் மீதும் பற்றின்றி வாழ்ந்தால் பற்றினால் வரும் துன்பத்திலிருந்து நாம் தப்பிக்கலாம் என்பது இக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.